இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தின் அன்பும் அருளும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் காண இருப்பது தொடக்க நூலை பற்றி. நாம் எங்கிருந்து வந்தோம், இந்த உலகை யார் படைத்தார், இந்த கேள்விக்கான விடயத்தை தொடக்க நூல் நமக்கு தருகின்றது. தொடக்க நூல் மனித வரலாற்றின் ஆரம்பத்தையும் அதில் செயல்படும் கடவுளின் அன்பையும் வெளிப்படுத்துகின்றது. 1 முதல் 2 அதிகாரங்கள் உலகையும் மனிதனையும் கடவுள் அன்போடு படைத்தார் என்பதை எடுத்துச் சொல்கின்றன. மனிதன் கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டதால் அவன் மதிப்பு மிக்கவன் என்பதை விளக்குகின்றன. 3ஆம் அதிகாரம் மனிதனின் வீழ்ச்சியை எடுத்துரைக்கின்றது. பாவம் மூலம் மனிதன் கடவுளுடனான உறவை முறித்து கொண்டான். துன்பமும் மரணமும் இவ்வுலகிற்கு வந்தன என்பதை விளக்குகின்றன. 4 முதல் 11ஆம் அதிகாரங்களில் பாவம் பெருகினாலும் கடவுள் மனிதனை கைவிடவில்லை. நோவாவின் வாழ்க்கை மூலம் நீதியையும் புதிய தொடக்கத்தையும் கடவுள் அளித்தார் என்பதை நமக்கு விளக்குகின்றன. அதிகாரம் 12 முதல் 25 அதிகாரங்களில் கடவுள் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து மனித இனத்தின் மீட்பு திட்டத்தை ஆரம்பித்தார். நம்பிக்கையோடு நடந்த ஆபிரகாம் நமக்கு நம்பிக்கையின் முன்மாதிரி ஆனார் என்பதை விளக்கிச் சொல்கின்றது. 26 முதல் 36 அதிகாரங்களில் ஈசாக்கும் யாக்கோப்பும் பலவீனங்களோடு இருந்தாலும் கடவுளின் வாக்குறுதி தொடர்கின்றது என்பதை விளக்குகின்றன. அதிகாரம் 37 முதல் 50 அதிகாரங்களில் யோசேப்பின் வாழ்க்கை மனிதன் செய்த தீமையும் கடவுள் நன்மைக்காகவே மாற்றுவார் என்பதை வெளிப்படுத்துகின்றன என்பதை விளக்குகின்றன. இந்த நூலில் மைய செய்தி, மனிதன் தவறினாலும் கடவுள் மனிதனை கைவிடவில்லை. நம்பிக்கையுடன் வாழ்பவர்களை அவர் தாம் அன்பு திட்டத்தில் வழிநடத்துகின்றார் என்பதை எடுத்துச் சொல்கின்றது. நாமும் நம்பிக்கையுடன் வாழ்வோம், இறை ஆசை பெறுவோம். ஜெபிப்போமா? கருணையும் அன்பும் கொண்ட இறைவா, தொடக்க நூல் மூலம் எங்களுக்கு கற்றுத்தந்த உண்மைகளை எங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்த அருள் தாரும். ஆமேன். எல்லாம் வல்ல அன்பிறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.